நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பில் குபேரா இயக்கம் சேகர் கமுலா திரையரங்கில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று விஜயை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கான திட்டம், இல்லை இந்த கூட்டணி பிரிஞ்சு அதிமுக விஜய் சேரணுன்ற திட்டம். இப்படி ஒரு பெர்செப்ஷன் போதை இதை எப்படி பார்க்குறீங்க? என்டிஏ கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு அவங்க யோசிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை தப்பு இல்லை, அப்படி ஒரு திட்டம் இருக்கான்னு நான் கேட்குறேன். இருக்கு, எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? விஜய் அதுக்கு ஏற்றுப்பாரா? அந்த விஜய் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேங்கிறாரு. விஜய் ஏற்றுக்காரான்னா அவங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டியே இல்லை, சொப்பு கட்சி மாதிரி தான் இருக்குது. ஏங்க உங்களை அடிக்கிறாங்க, அது கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பயந்து போய் பேசவே மாட்டேங்கிறீங்களே. நீட்டு பற்றி அதான் சொன்னேன், நீட்டு பற்றி அடித்தப்போ பதில் சொல்லியிருக்கணும்ல. வேல்முருகன் பேசுறது நீங்கள் அந்த மேடையில் பதில் சொல்லியிருக்கணும்ல, இல்லை வேறு யாரையா விட்டு பதில் சொல்ல வச்சுருக்கணும்ல. இந்த எரியிற தீ எரிஞ்சுனுக்குது, என்ன தலைவர் வரலையே அப்படி இப்படின்னு. இந்த அம்மா ஒன்று டக்குன்னு ட்விட்டரில் ஒரு படத்தை போடும், ஸ்வீட்டி ஹாப்பி பர்த்டே பெஸ்டிஸ்ட் ஏதோ ஒன்று போடுது. போட்டோடனே என்னமோ ஏங்க நீங்கள் வெறும் வாயம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அவரோட இருக்க ஃபோட்டோவை, பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அதில் என்ன இருக்குது? அது அவங்க தனிப்பட்ட இது, அதை போய் நம்ம ஏன் சொல்லுவோம்? இவர்கள் யாருக்குமே ஒரு முறையான ஐடியா இல்லை. ஒரே விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வருவார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பெரிய ஆதரவு இருக்குது. இந்த நம்பிக்கைகள்லாம் நான் மறுக்கலை, எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு, அதை வாக்கு அரசியலாக வாக்காக மாற்றுவதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை. இப்போ அவர்கள் ஒரே நம்பிக்கை, திருமாவளவன் இடதுசாரிகள் சண்டை கிட்ட போட்டு வருவாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஒருவேளை இந்த முருகன் மாநாடை ஒட்டி அதிமுக ஏதாவது பாஜக விட்டு வெளில வந்தா டக்கு நம்ம அதிமுகவோட அதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி ஏதாவது, அதெல்லாம் நீங்கள் சொல்கிற நரேட்டிவ். இந்த பக்கம் திரும்ப வருவாரு, நீங்க ஒரு பர்செப்ஷன் சொல்றீங்க, இந்த பக்கம் திருமா டெய்லி டெய்லி அது ஒரு நரேட்டிவ்னா இது ஒரு நரேட்டிவ் தான். திருமா டெய்லி பேசிகிட்டு இருக்காருங்க. இவர் இடதுசாரிகள் பேசிகிட்டு இருக்காருங்க, வைகோ பேசிகிட்டு இருக்காருங்க. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், கூட்டணியில் 6 சீட்டு தான் வந்தால் இந்த தடவை ஒத்துக்க மாட்டேன்ற லெவலில் உறுதியாக இருக்காங்க. அப்போ அதில் பிரச்சனை வந்தால் ஒருவேளை வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர்கள் நம்புகிறார்கள்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் படத்தில் கூட நடித்த நடிகை தேர்தல் முடிவை பொறுத்து அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கிறதா வேணாமான்னு விஜய் என்கிட்ட சொன்னாருன்னு அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. விஜயோட மனநிலை அதுதானா? 2020 அப்புறம் நான் விஜய் நடிக்க வருவார் நான்லாம் எப்பவும் சொல்லிட்டேன். ஆனால் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. பட் ஒரு கூட்டணிக்குள்ளே வரும்போது, கூட்டணிக்குள்ளே ஒரு வேளை வந்தாருன்னா ஒரு 10 எம்எல்ஏவோ 15 எம்எல்ஏவோ வெற்றி பெறாருன்னு வச்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் அவர் முழு நேர அரசியலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க அப்பவும் அவர் போயிடுவார். அப்பவும் போயிடுவார். ஆமாம், அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை. பார்த்தீங்களா, விஜயோட பிறந்த நாளுக்கு அதிமுக தரப்புலேருந்து வாழ்த்து போகுது. ஆர்பிஐ திரு ராஜேந்திர பாலாஜி ஒரு நேர்காணலில் விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதை பற்றி நாங்கள் தலைமையிட்ட நேரடியாக பேசுவோம் அப்படின்னு அவரே பதிவு பண்ணுறாரு. இந்த பக்கம் பாஜக தரப்புலையும் விஜய்க்கு தொடர்ச்சியான வாழ்த்து வருது. ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று விஜயை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கான திட்டம், இல்லை இந்த கூட்டணி பிரிஞ்சு அதிமுக விஜய் சேரணுன்ற திட்டம். இப்படி ஒரு பெர்செப்ஷன் போதை இதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி பிரிஞ்சு இந்த கல்யாணம் பண்ணால் அந்த அப்பங்காரன் பண்ணுவான், பொண்ணு மாப்பிள்ளை விருப்பம் இல்லாமல் காதல் கல்யாணம் பண்ணிட்டா அது விளங்காது. இந்த சூரியவம்சம் சொல்லுவார், நீ உன் கூட சேர்ந்து அவனும் வழங்க மாட்டான், நீயும் வழங்க மாட்டேன்னு. அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க எப்போவுமே எப்படி பார்ப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்கள்ல, ஒரு நல்ல இது நடந்திருக்கும், நமக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்கும், ஆனால் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன தேடுவோம்னா அதில் நெகட்டிவ் தேடுவோம். ஆனால் இது ஆகிடுச்சு போல், டயர் பஞ்சர் ஆகிடுச்சு போல், கல்யாணத்துக்கு போகும்போது இப்படி ஆகிடுச்சு போல், அப்படி இப்படின்னு. இதே மனநிலையில் தான் அதிமுக இந்த கூட்டணி அணுகுது. நீங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய மாஸ் மென்டாலிட்டி இறையாவாதீங்க. ஏன்னா ஒரு கூட்டணி சேர்றது முடியறதுலாம் அவ்வளோ சாதாரணமாக நடந்துடாது. இந்த கேள்விகள் எல்லாமே எப்படி வருதுன்னா, மாஸ் மென்டாலிட்டியில் நம்மளும் மாட்டிக்கிறோம். இது உடஞ்சிருமோ, இது உதயகுமார் இப்படி சொன்னதுனால உடஞ்சிருமோ அதுன்னு. இவர்களுக்கு தேவை இருக்குதுன்னு தான் சேர்ந்துருக்காங்க, ஒன்றும் கொள்கை கூட்டணிலாம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தேவை இருக்குது, சேர்ந்துருக்காங்க. இந்த தேவை தேர்தலில் 29 வரைக்குமே நீடிக்கும். சரி, அப்போ பிரியர் அந்த பொசிஷன் நம்ம எடுத்து வச்சிருவோம். அதிமுக பாஜக தரப்பு ரெண்டு தரப்பும் விஜய்க்கு இந்த முறை வாழ்த்துக்களாக சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? இல்லை. அது கேட்டால் இப்படி வருவீங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் அறிக்கை விடல, உதயகுமார் ஏன் விட்டாருன்னு. ஆனால் வாழ்த்து சொல்லும்போது மட்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லனாலும் பரவாயில்லன்னு. சரி ரைட், நான் உங்கள் இதுக்கே வரேன். விஜயை என்டிஏ கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு அவங்க யோசிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை, தப்பு இல்லை, அப்படி திட்டம் இருக்கான்னு நான் கேட்குறேன். இருக்கு, எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? ஏங்க அவர் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் 20%, ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லி 20% மனசில் எல்லாருக்கும் பதிஞ்சிச்சு. அந்த 20% வாக்கு இங்கே வந்துச்சுன்னா லாபம் தானேங்க. அப்படி யோசிக்கலைன்னா தப்பு இருக்குது. அதுக்கு விஜய் ஒத்துக்கணும்ல. நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்டீங்கன்ட்ட
இப்படி இல்ல சார், பண்றாங்க. விஜய் ஒத்துக்குவாரான்றதான் அப்படி கேட்கறேன் நான். அது அடுத்த கேள்வி. நீங்கள் என்ன என்கிட்ட கேட்டீங்க, விஜயை இவர்கள் ட்ரை பண்ணுறாங்களா சரியான்னு? நீங்கள் ட்ரை பண்றாங்க, சரிதான், அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறேன். விஜய் அதுக்கு ஏத்துப்பாரா? அதை விஜய்கிட்ட தான் கேட்கணும். விஜய் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேங்கிறாரு, விஜய் ஏற்றுக்காரான்னா? விஜய் இன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்கிறார் என்றால், அவர் எதிர்பார்த்தது ஒன்று. முதல்ல அவங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டியே இல்லைங்க, சொப்பு கட்சி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புஷி ஆனந்தை சுற்றி தான் கட்சி இருக்குன்ட்டு ஊருக்கே தெரியும். இந்த நேற்று கூட 2 வீடியோ வைரல் ஆச்சு. அந்த மாவட்ட ஒரு இடி இடிக்கிறான், இடிச்சுட்டு இவர் வந்து புஷி ஆளுங்க அப்படின்னு. கூட இருக்கிறவங்க யாரும் அந்த சொல்கிற ஆளை கண்டிக்கல, சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எல்லோருக்குமே தெரியும் இவர் கட்சி அந்த இதுக்காக இயக்கத்துக்காக உழைத்தவர். இன்றைக்கி யாரோ ஒரு ஆளை புஷி ஆனந்த் போட்டிருக்காரு அப்படின்ற தர்ம சங்கடத்தில் அவங்க இருக்காங்க. இது மாவட்டம் முழுவதும் இருக்குது. இதை நம்ம யாராவது சொன்னால், ஆனா அது எல்லா கட்சியிலும் இருக்கும்ல சார். ஒருத்தர் வேலை பார்ப்பாரு, வெளியிலேருந்து ஒருத்தர் கட்சிக்கு திடீர்னு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க, அவர் சில மனக்குறையில இருப்பாருன்னு. இது அதிமுக திமுகன்னு எல்லா கட்சிகள்லையும் இந்த சிக்கல் இருக்கு. எல்லா கட்சியிலையும் இருக்குங்க, ஆனால் பெருசாக இருக்காது. இங்கே அதுதான் பிரதானமாக இருக்குன்றேன். இப்போ நேற்று யாரோ ஒரு மதிமுகவில் இருக்க முன்னாள் எம்எல்ஏ யாரோ சேர்ந்ததுக்கே கொண்டு வந்து சேர்த்து, மதிமுக கூட்டணியில் இருக்குது, அவங்க கட்சியிலேருந்து என் முன்னாள் எம்எல்ஏ கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஸ்டாலின் தலைமையில் சேர்றதெல்லாம் நடக்குது. நீங்கள் இங்கே முக்கியமான தலைவர்கள் வந்தால் கூட சேர்க்க மாட்டான்னுக்கிட்டு ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுற ஒருத்தர் 2 பேரை, இந்த ரிட்டையர்டு அந்த விஆர்எஸ் ஆஃபீஸரு, இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகி 3வது தலைமுறையில் இருக்கிற எம்எல்ஏ, இந்த மாதிரி இப்போ அவங்க 3 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியாது, இந்த மாதிரி ஆட்களை சேர்க்குறீங்க. இது வந்து மற்ற கட்சியில் கிடையாது. பொதுச் செயலாளர்ன்றவர் நான் எவ்வளோ பேசியாச்சுங்க, கட்சிக்குன்னு ஒரு தன்மை இருக்குங்க, அது இல்லை. 2வது இந்த கட்சி தேர்தலில் நிற்கிறது சம்மந்தமாகவோ கட்சியை வளர்க்குறது சம்மந்தமாகவோ இவர்கள் யாருக்குமே ஒரு முறையான ஐடியா இல்லை. ஒரே விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வருவார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பெரிய ஆதரவு இருக்குது. இந்த நம்பிக்கைகள்லாம் நான் மறுக்கலை, எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு, அதை வாக்கு அரசியலாக வாக்காக மாற்றுவதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை. சரிங்க, விஜய் எப்போங்க வருவார், நீங்கள் பாருங்கள் பிப்ரவரி வருவார், நீங்கள் பாருங்கள் மார்ச் வருவார், நீங்கள் பாருங்கள் ஏப்ரல் மே. இன்னைக்கு ஒரு ஜூன் 20 ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து முதல் 100 இடங்களை செலக்ட் பண்ணி அங்கே சூறாவளி சுற்றுப்பயணம் போகிறதா சொல்லி விஜய் அறிக்கை வந்துச்சா? இல்லை, அப்படி தகவல் வந்திருக்கு. என்ன புஷி ஆனந்த் அறிக்கை விட்டாரா? தகவல் தான் தகவல். இந்த தகவல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒரு 4 அடிப்பொடிகளை கையில் வச்சுக்கிறாரு, அப்படி தூக்கி விடுறது. இது எதாவது நடந்திருக்கா? ஒன்றும் நடக்காது. 100 வேட்பாளர்களை நேர்காணல் செய்கிறார், கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சா? நடந்துச்சா? நான் போய் இதே கேள்வி தான் கேட்டேன். விஜய் சொன்னாரா? அறிக்கை வந்துச்சா? ஆனந்த் சொன்னாரா? எதுவுமே இல்லாமல் ஏன் விட்டுருவீங்க? இல்லை சார், தகவலாக வந்திருக்கு. தகவல்னால் விஜய் பற்றி தான் சொல்கிறேன்னு. நீங்கள் நான் எல்லாருமே சேனலில் தான் இருந்திருக்கோம். பீட் ரிப்போர்ட்டர் என்ன கேட்போம், எப்போ என்னப்பா இருக்குது விஜய் இதில் தான் இருக்கா? உடனே எவனாவது ஏதோ போகிற போகல சொல்லியிருப்பான், அதை எடுத்து கொண்டு வந்து உருட்டுவான், உடனே பிரேக்கிங் போட்டுருவாங்க. உடனே அடுத்த சேனலில் எப்போ அது மாதிரி போட்டிருக்காங்களாமே, ஆமாங்க நான் கூட கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் உருட்டுவார். இது தானே. ஆனால் இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் படத்தில் கூட நடித்த நடிகை வந்து தேர்தல் முடிவை பொறுத்து அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கிறதா வேணாமான்னு விஜய் என்கிட்ட சொன்னாருன்னு அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. விஜயோட மனநிலை அதுதானா? விஜய் அவங்கள்ட்ட தான் சொல்லுவார், வெளியில் சொல்ல மாட்டார். என்ன பிரச்சனை கூட கட்சிக்காரங்களுக்கே தெரியுமா? அதுதான் சொல்கிறேன், விஜய் இவங்கள்ட்ட தான் சொல்லுவாருன்றேன். அதனால் இது நம்ம எப்போவும் சொல்லிட்டோமேங்க, விஜய் நடிக்க வருவார் 2020க்கு அப்புறம் விஜய் நடிக்க வருவார் நான்லாம் எப்போவும் சொல்லிட்டேன். இல்லை, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இது பண்ணதுக்கப்புறம் படங்கள் நடிச்சுட்டு தான் இருந்தார், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இதுதான் என்னோட கடைசி படம் இப்படிலாம் டிக்ளேர் பண்ணிட்டு ஏன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டாண்டை மாத்துறாரு. நான் அவர் எதிர்பார்த்தது நடக்கலை. ஓகே, நீங்கள் இவ்வளோ ஒரு சூழ்நிலை இருக்குது, இவ்வளோ தேர்தல் இது இருக்குது, பரபரப்பாக தினம் காலையில் விடியும் பொழுது என்ன பிரச்சனை கிளப்புவாங்களோ, என்ன நடக்குது இல்லை என்ன பிரச்சனை கிளப்பலாம், இப்படியே 2 தரப்புகளும் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் நடுவில் ரொம்ப ஹாயாக ஜாலியாக நிம்மதியாக ஒரு வீட்டில் இருக்கீங்க. இது வரைக்கும் நடைமுறை அரசியலில் நீங்கள் எதுவுமே, அண்ணாமலை கூட தலைவராக விட்டு அனுப்பிச்சா பிறகு கூட அவர் ஆக்டிவ் அரசியலில் தான் இருக்கார். அவர் எங்கேயாவது பின் வாங்கியிருக்காரா? ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தலைவர்னே சந்தேகிக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு தலைவராக இருக்கிறீங்க, இதோ வந்துடுவார் அதோ வந்துடுவார். இந்த மேக்கப் போட்டு ரெடியாக வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு கிளம்பும்போது பொண்டாட்டிக்கு வெயிட் பண்ணிருப்பான், அதோ வந்துடும் அதோ வந்துடும்ன்ற மாதிரி இது. எப்போ வருவீங்க? இப்போ வருவார், அப்போ வருவார், டிசம்பருக்கு அப்புறம் பாருங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது இவ்வளோ பரபரப்புலேயே நீங்கள் இயங்காத ஆள், ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிற ஆள், 2026க்கு பிறகு ஊடகங்களே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பரபரப்பு இருக்குமா?
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2029 தான் அடுத்த எலெக்ஷனு. போயா எப்பா அட்லியை வர சொல்லு, நெல்சன் வர சொல்லு தான் சொல்லுவீங்க. இதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக போகிறதில்ல. முதலமைச்சர் ஆனால் அந்த வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. பட் ஒரு கூட்டணிக்குள்ளே வரும்போது, கூட்டணிக்குள்ளே ஒரு வேளை வந்தாருன்னா ஒரு 10 எம்எல்ஏவோ 15 எம்எல்ஏவோ வெற்றி பெறாருன்னு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அவர் முழு நேர அரசியலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வாய்ப்பு. அவர் போயிடுவார். அப்பவும் போயிடுவார். ஆமாம், அவருக்கு ஒன்றும் வேலை இல்லைல்ல. நீங்கள் வழி நடத்தணும். அவர் படம் நடிச்சிட்டு இருந்தால் கட்சி யார் நடக்கும்? இப்போ என்ன பண்ணுறாரு? நீங்கள் ஒரு படத்தில் கேட்பாங்க, பெரியவரே எல்லாரையும் படிக்க சொல்லுங்கள். எதுக்கு படிக்கணும்? பழைய படம் கருத்தம்மாவா? எதுக்கு படிக்கணும்? படித்தா நல்லா ஒரு அந்தஸ்து வரும். நல்ல அந்தஸ்து வந்தால் நல்ல வேலைக்கு போகலாம். நல்ல வேலைக்கு போனால் வாழ்க்கையை நல்லா தள்ளலாம். நல்லா தள்ளினா நல்லா பணம் நல்லா பணம் சம்பாதிச்சா நிம்மதியாக இருக்கலாம். இப்போ நான் அதானே செய்கிறேன், நிம்மதியாக தான் இருக்கிறேன். அந்த மாதிரி இவர் விஜய் என்ன சொல்லுவார்? என்ன பண்ணுறது, நல்லா நிம்மதியாக இதுவாக இருக்கலாம், இப்படி போகலாம் அப்படி போகலாம், ரைட் ஜெயிச்சாச்சு, இப்போ நான் தான் நிம்மதியாக தானே இருக்கிறேன், என்ன கெட்டு போகுதுன்னு அவர் படம் நடிக்க தான் போவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு அரசியல் தலைவராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஆகவே இல்லை. அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு இவங்களுக்கும் யாருக்கும் தைரியமும் இல்லை. அவருக்கும் அந்த மனநிலை இல்லை. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு இப்போ சரத்குமார் இருக்கார், நீங்கள் பேச சொன்னால் அவ்வளோ பேசுவார். கமல்ஹாசன் கூட ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ நம்ம அவர் இன்றைக்கி சொன்னார்னா நமக்கு 2 நாள் பொறுத்து புரிய வச்சுக்கிங்க, உருட்டி கிருட்டி இதுதான் சொல்லிக்கிறார் போல் அப்படின்னு ஒரு 2 நாள் பொறுத்து புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிடுவாப்புல. சீமான்னு இருக்கார் அரசியலில். இந்த மாதிரி நடிகர்கள் எவ்வளோ பேர் அரசியலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இன்னை வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் கூட இருக்குமான்னு பார்த்தா இல்லையே. உங்கள்ட்ட அந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது இன்ஆக்டிவாக இருக்க நீங்கள் சொல்கிற இவ்வளோ பட்டியல் கொடுத்த இவ்வளோ இன்ஆக்டிவாக இருக்கிற விஜயை நோக்கி தான் இந்த அதிமுக பாஜக தொடர்ச்சியாக நகர்றாங்கன்னா அது விஜய் அது அந்த இருக்கிற 5% வாக்கையும் விட்டுறக்கூடாது, வெளியில் போகிற வாக்கையும் விட்டுறக்கூடாதுங்கிறது மட்டும்தான் ஐடியாவா? ஆமாம், வேற என்ன, 1% கம்மியாக வச்சுக்கிற பிரேமலதா அடிச்ச ஊயின்னதுக்கே பயந்துட்டாங்கல்ல இவங்க. எப்பா அடுத்த தடவை தரேன்னு சொல்லுப்பா, சும்மா அந்த அம்மா ரொம்ப பேட்டி அங்கே பேட்டி கொடுத்து ஜனவரி மாதம் தான் கூட்டணி பற்றி அதுக்கு வேறு அந்த அம்மா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மீட்டிங் பண்ணுறாங்கல்ல. அப்போ அவங்களே அவரை பண்ணும்போது இந்த 1% கீழே இருக்கும்போது பயப்படுறாங்கன்னா இவருக்கு எல்லாரும் சேர்ந்துட்டு 20% சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ லாபம் தானே அவங்களுக்கு. என்ன ஈக்குவேஷன்ல சார் உள்ள வர வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்போ நயனா நாகேந்திரனும் இதை பற்றி பேசுறாருன்னா டெல்லியுடைய சிக்னல் இல்லாமல் அந்த கார்டை எடுத்து ஓப்பன் பண்ண மாட்டார். என்ன ஈக்குவேஷனில் உள்ள வரதுக்கு? ஏதோ ஒரு வகையில் இப்போ அவங்களும் தனிமைப்பட்டு போனதாக உணர்றாங்க. விஜய் கட்சியும் விஜயும் அவங்க முதல்ல இருந்த வீராப்பு இருமாப்புலாம் இல்லை. அந்த ஒரு சூர்யா படத்தில் அந்த வடிவேலு கூட 2.5 வருஷம் ஆச்சு, 117 117 அது எல்லாம் குறைஞ்சி போச்சு. பேசிட்டு இருந்த இயக்கம் தான் அது எல்லாமே. அந்த வீராப்பு எல்லாமே நீங்கள் நடைமுறை வர யதார்த்தம் தெரியும். அப்போ அந்த யதார்த்தம் வரும்பொழுது நம்ம உயரம் இவ்வளோதான்ற மாதிரி தெரியும். இன்னொன்று என்னடா யாருமே வரமாட்டேங்கிறான், எல்லாம் கை விட்டானேன்னு. இப்போ அவர்கள் ஒரே நம்பிக்கை, திருமாவளவன் இடதுசாரிகள் சண்டை கிண்ட போட்டு வருவாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஒருவேளை இந்த முருகன் மாநாடை ஒட்டி அதிமுக ஏதாவது பாஜக விட்டு வெளில வந்தா டக்கு நம்ம அதிமுகவோட அதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் நீங்கள் சொல்கிற நரேட்டிவ். இந்த பக்கம் திரும்ப வருவாரு, நீங்க ஒரு பர்செப்ஷன் சொல்றீங்க. இந்த பக்கம் திரும்ப அது ஒரு நரேட்டிவ்னா இது ஒரு நரேட்டிவ் தான். திரும்ப டெய்லி பேசிட்டு இருக்காருங்க. இவரு இடதுசாரிகள் பேசிட்டு இருக்காருங்க, வைகோ பேசிட்டு இருக்காருங்க. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், கூட்டணியில் 6 சீட்டு தான் வந்தால் இந்த தடவை ஒத்துக்க மாட்டான்ற லெவலில் உறுதியாக இருக்காங்க. அப்போ அதில் பிரச்சனை வந்தால் ஒருவேளை வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர்கள் நம்புகிறார்கள்னு சொல்கிறேன். நீங்கள் உடனே உங்களுடைய இது வெளியே வந்துடுது டபால்னு. நான் என்ன பண்ணுறது? அதனால் சரி உடையிட்டோம், அதிமுக உடையதை வச்சுக்கிங்க, உங்கள் பார்வையிலே வச்சுக்கோ. வந்தாலும் இவர்கள் சேரத்துக்கு தயாராக இருக்காங்க. அப்படி சேர்ந்தாலும் அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். ஏன்னா பெரிய ஸ்வீப் அடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், விஜய் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல வர்றது, அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்ய அளவு கூட அரசியல் பண்ண தெரியலன்றேன். ஏன்னா தகுதி இல்லாதவர்கள் தகுதி இல்லாத இடத்துல உட்காந்துருக்காங்கன்றேன். என் விமர்சனம் புரியுதா? நான் விஜய் அரசியலை குறைத்து மதிப்பிடவில்லை, அரசியல் பண்ண தெரியலன்றேன். அவருக்கு இருக்கிற ஆதரவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏன்னா இப்போ ஒருத்தர் போய் கடை கோடி கிராமத்துக்கு போய் தான் யாருன்னு அறிமுகப்படுத்தணுன்ற அவசியமே விஜய்க்கு இல்லை. விஜய் சொன்னால் ரீச் ஆகிடும். அப்போ அந்த அரசியல் பண்ணோம்ல, அது நான் பண்ண மாட்டேன். நான் சினிமா ஷூட்டிங் மாதிரியே நான் அவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பை கூட மீட் அவுட் பண்ணுறது கூட அந்த வேலை செய்ய மாட்டாருங்கிறது தான் உங்கள் விமர்சனமாக இருக்குது. என்னுடைய விமர்சனம் இல்லை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்களும் அதானே சொல்லுவீங்க. பிறந்த நாளைக்கு எவனா வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பானாங்க, எவனா கோச்சின்னு தான் உட்காந்தார் அவர். குறைந்தபட்சம் தன்னுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளாவது பார்த்து ஒரு பொது சந்திப்பாக வாழ்த்துவாங்க, செய்வாங்க. திமுக அதிமுகலாம் பாருங்களேன், பிறந்த நாள் அன்னைக்கு இன்னும் ஓராண்டில் தேர்தலுங்கும் போது சில கட்சிகள் மாநாடெல்லாம் கூடுதலாக வேற பண்ணுவாங்க.
நீங்கள் அது கூட பண்ண வேணாம். உங்கள் பிறந்த நாளுக்கு இப்போ இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? தொண்டர்களை சந்திப்பாரு. தொண்டர்களை சந்திப்பார், எல்லாரும் வாழ்த்து கொடுப்பாங்க. அன்றைக்கி நின்று அவர் காலையே வலிச்சிடும், அவ்வளோ பேர் இது பண்ணுவோம். இதுதானே நடைமுறை. ஈவினிங்கே ஒரு பொதுக்கூட்டம், ஏது அதாவது மாநில சுயாட்சி நாயகனே அப்படின்னு போட்டு, அப்படியா ஆமாம் அப்படிதான் தலைவரை போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டு ஒரு பொதுக்கூட்டம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடத்தினா தானேங்க. நீங்கள் எதுவுமே நடத்த மாட்டேன். வீட்டில் இதை இந்த எரியில தீ எரிஞ்சுன்னுக்குது, என்ன தலைவர் வரலையே அப்படி இப்படின்னு. இந்த அம்மா ஒன்று டக்குன்னு ட்விட்டரில் ஒரு படத்தை போடுது, ஸ்வீட்டி ஹாப்பி பர்த்டே பெஸ்டிஸ்ட் என்ன ஒன்று போடுது. போட்டவுடனே என்னமோ ஏங்க நீங்கள் வெறும் வாயம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அவரோட இருக்க ஃபோட்டோவை, பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அதில் என்ன இருக்குது? அது அவங்க தனிப்பட்ட இது, அதை போய் நம்ம ஏன் சொல்கிறோம்? நான் சொல்லவே இல்லைங்க, நான் இப்போ வரைக்கும் சொல்லலை. இவர்கள் போட்டதுடைய பின்விளைவை சொல்கிறேன். உடனே எதிர் டீமு ஏதோ அவங்க கூட அன்னைக்கு தான் பிறந்த நாள், அந்த ஃபோட்டோ அப்போ தான் எடுத்த மாதிரியும், இவர்கள் கூட வராமல் அவர்களோட அந்த பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரியும் ஒரு பேசுறதுக்கு இந்த அம்மாவுடைய ட்வீட்டு வாய்ப்பாக அமைஞ்சதுன்னு சொல்ல வரேன். உடனே என்னை குற்றவாளியாக்கப்படுத்திட்டீங்க. நான் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம்தான், நான் எப்போவுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடவே மாட்டேன். ஆனால் இந்த ட்வீட் என்ன விளைவை ஏற்படுத்துச்சு, தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளும் என்ன தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றதுக்காக இதை சொல்ல வரேன். எதிராளிகள் இதை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணுமா வேணாவா? நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குமா? நான் கேட்குறேன், ஏன் வேலையே வரல? அப்படி என்னங்க உங்களுக்கு சோகமாங்க? பிறந்துட்டோமேன்ற சோகமா? அப்போ ஏதோ ஒரு கோபம் இருக்குல்ல, என்ன கோபம் அது? நீங்கள் உங்கள் அம்மாவை போய் வாழ்த்து வாங்கலை, இன்றைக்கி ஸ்டாலின்லேருந்து யாரை வேணால் எடுத்துக்கங்க. தயாளம்மாள்கிட்ட போய் வாழ்த்து வாங்கிட்டு அப்படியே சிஐடி காலம் போய் ராஜாத்தி அம்மாள்கிட்டையும் வாழ்த்து வாங்கிட்டு, மற்ற தலைவர்கள் எடுத்துக்கங்க, எல்லாருமே அவங்க தாயை போற்றுவார்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க? தொண்டர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை வாழ்த்து வாங்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, அரசியல் பண்ணுவாங்க. என்ன பண்ணீங்க? புஷி பார்த்தா அவர் தனியாக போய் மோதிரம் போட்டுனுக்கிறாரு, அவர் கூடயே போகிறாரு ஆதவ அர்ஜுனா. ஏன் அவரை தனியாக விட வேண்டியதானே? அவர் ஒரு 4 பேசுவார்ல. இந்த பக்கம் சிடி நிர்மலம் ஒரு பக்கம், அவர் அருண்ராஜ் அவர் ஒரு பொதுக்கூட்டம். இப்படி தானே போச்சு அன்னைக்கு. எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும்ல. தலைவரை பார்த்து வாழ்த்து. ஏங்க காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடியாகி வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வர்றான்? உங்க மேலே உள்ள அன்புல தான். அரசியலுக்கு வராமல் இருக்க ரஜினிக்கே அந்த மாதிரி பழக்கம் வந்தாங்கன்னா மேலே ஏறி நின்று ஒரு கையை காமிச்சிட்டு போவார். அவர் கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, ஆனால் சொல்லிட்டு பண்ணியிருக்காரு, யாரும் வராதிங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அது கூட சொல்லியே. ஸோ அந்த விமர்சனம் ஒரு மேலே விமர்சனம் வரும்ல. நீங்கள் ஒரு நடிகராக இருந்தால் இப்போ நம்மளாம் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. பட் இந்த சைடில் அதிமுக பாஜக தரப்பில் இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்தும் அதை மீட் அவுட் பண்ணுறது கூட அரசியல் பண்ணுங்க பண்ண மாட்டேங்கிறாருங்க. நீங்கள் ஏங்க உங்களை அடிக்கிறாங்க, அது கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பயந்து போய் பேசவே மாட்டேங்கிறீங்களே. நீட்டு பற்றி அதான் சொன்னேன், நீட்டு பற்றி அடித்தப்போ பதில் சொல்லியிருக்கணும்ல. வேல்முருகன் பேசுறது நீங்கள் அந்த மேடையில் பதில் சொல்லியிருக்கணும்ல, இல்லை வேறு யாரையா விட்டு பதில் சொல்ல வச்சுருக்கணும்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் அடுத்தடுத்த மேடைகளை பயன்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கணும்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அது பேசு பொருளாக மாறும்ல. அதானே அரசியல். ஆகஸ்ட் 15 சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அவரோட நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, என்ன நம்பி தானே ஆகணும். ஜூன் ஜூலை இப்போ ஆகஸ்ட்டுக்கு போயிருக்கு. பாப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பில் குபேரா, இயக்கம் சேகர் கமுலா, திரையரங்கில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.